Hello everyone, நம்ம distributed computingல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட third lecture. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா parallel computingக்கும் distributed computingக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ பார்க்கலாம். பாருங்க parallel computing, distributed computing. இத ஒரு டயகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் டயகிராம் பார்த்துருவோம். சோ parallel computingல எப்படி இருக்கும்னா இது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல பார்த்த மாதிரி தான். ஒரு சிஸ்டம்க்குள்ள நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்கும். அந்த ப்ராசஸர்ஸ் எல்லாமே ஒரே மெமரி, இதான் ஷேர்டு மெமரின்னு சொல்லுவாங்க. ஒரே மெமரியை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இதான் பேரலல் கம்ப்யூட்டிங். பேரலா நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிக்கிடும், நிறைய ப்ராசஸர்ஸ்ல நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிக்கிடும். ஸோ இதே டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் எப்படின்னா நம்ம பார்த்தோம்ல போன வீடியோலே நிறைய சிஸ்டம் சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்காதான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்லயும் ஒரு ப்ராசஸர் இருக்கும், ஒரு மெமரி இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். இன் பேரலல் சிஸ்டம்ஸ் மெனி ஆப்ரேஷன்ஸ் கேன் பி பெர்ஃபார்ம்ட் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் லொகேட்டட் அட் டிஃபரெண்ட் பிளேசஸ். வேற வேற இடத்துல நிறைய சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல, வேற வேற கம்ப்யூட்டர்ல வேற வேற சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்கும், எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஸோ இங்கே பேரலல் கம்ப்யூட்டிங்ல சிங்கிள் கம்ப்யூட்டர் இஸ் ரிக்வயர்டு, ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் போதுமானது. இதே டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல இட் யூசஸ் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்க, மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை மல்டிபிள் ப்ராசஸர்ஸ். நிறைய ப்ராசஸர் சேர்ந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். இதே இது டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல செவரல் கம்ப்யூட்டர்ஸ் கேரி அவுட் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ். நிறைய ஆப்ரேஷன்ஸை நிறைய கம்ப்யூட்டர்ஸ் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன் பிட்வீன் த ப்ராசஸர்ஸ் அக்கர்ஸ் த்ரூ பஸ். பஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த ஷேர்ட் மெமரி இருக்கு இல்லையா, அதான் பஸ். ஸோ இந்த ஷேர்ட் மெமரி மூலமா ப்ராசஸர்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இங்க டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல அப்படி கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல ஷேர்ட் மெமரி கிடையாது. So communication between the computers occurs through message passing. Message passing மூலமா communicate பண்ணிக்கிறோம் distributed computingல. So next point பாருங்க, it may have shared memory or distributed memory. ரெண்டு மெமரி இருந்துக்கலாம். இதே distributed computingல it has only distributed memory. Distributed memory மட்டும்தான் இருக்கும். So அடுத்த point, enhances the efficiency of the system. சிஸ்டமோட efficiency increase பண்ணும். இங்க enhances the system's ability to recover from failures and share resources effectively. ஓகேவா? இதுல டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா நம்ம என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு ஃபெயிலியர் நடந்தா கூட அதுல நம்ம ஈஸியா ரெக்கவர் ஆகிக்கலாம். அதே மாதிரி ரிசோர்ஸ் ஷேரிங் எஃபெக்டிவா இருக்கும். இதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கோட மெயின் நீடுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த டிஃபரன்ஸ். இந்த 6 பாயிண்ட் எழுதிட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா போதும். ஸோ இதான் பேரலல் கம்ப்யூட்டிங்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.